சாதம் கொஞ்சம் கூட உடையல. டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. பசங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இதில் எடுத்துகிட்டு அடுத்தது எண்ணெய் ஊற்றி முட்டையை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா உதிரியாகவும் வந்துடுச்சு. சிக்கன் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயை தான் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒரு கட்டி பூண்டு, 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று. இதுக்கு வந்து 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கேரட்டு, கோஸு, பீன்ஸு 3த்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வந்து மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 செகண்டு சிக்கனை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துடலாம். சாதம் உடையாத மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.